தக்காளி செடி இப்போ தான் காய்க்காக ஆரம்பிச்சிருக்கு. மிளகாய் செடி இப்போ தான் மிளகாய் குட்டியாக காய்ச்சிருக்கு. அடுத்ததாக கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் இப்போ தான் சின்னதாக பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கத்திரிக்காய் செடியிலையும் பூ விட்டுடுது. அடுத்ததாக ஒரு தக்காளி செடி. எல்லா தக்காளி செடியும் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சின்ன வெங்காயம். வெண்டைக்காய் செடி 6-7 வெண்டைக்காய் செடி இருக்குங்க. 7 வெண்டைக்காய் செடியிலையும் பூ விட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், பூ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பெரிய வெங்காயம். இது பூண்டு செடிங்க. இது வந்து நாய் கடுகுன்னு பேர், மூலிகை செடி. தக்காளி செடி, பச்சை மிளகாய் செடி. அழகாக பச்சை மிளகா வந்திருக்கு பாருங்கள், நீட்டாக. முருங்கை தண்டு நட்டு வச்சுருந்தோம், ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதில் வெள்ளிக்கிழங்கு செடி வருது. ஆக்சுவலாக இது வெள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கும் போல் இருக்குது. அதே வந்து வெறுந்தெடுத்து. இதுக்கடுத்து துளசி செடி, கருந்துளசி செடி. நல்ல மனம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது திருநீற்று பச்சிலை. கற்பூரவள்ளி செடி. அதுக்கடுத்து கீழே ஒரு சாத்துக்குடி செடி இருக்குங்க. தெரியுதான்னு தெரியல, சாத்துக்குடி செடி இருக்குது. சின்னதாக ஒரு மாடி தோட்டம். அழகாக பார்க்கவே பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக. நன்றி, வணக்கம்.